Hi friends, welcome to Ruba garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மர வகையை பத்தி தான். சோ இந்த மரம் வந்துட்டு பொதுவா குளிர் பிரதேசத்துல தான் நல்லா வளரும் அப்படினு சொல்லுவாங்க. நான் வந்து டெரஸ் கார்டன்ல தான் வச்சிருக்கேன். எனக்கு நல்லாவே வளர்ந்திருக்கு. சோ நீங்களே அந்த வளர்ச்சியை வந்து பாருங்க. அதுவும் நான் வந்து ஒரு grow bagல தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். நல்ல வெற்றிகரமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது என்ன மரம், இது எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மரத்தோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சுகந்தின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுவே ஆல்ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பல மசாலா மரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்துட்டு பல மசாலோட வாசனை இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்கான்ட்டு பல வகையான ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு இலை வந்து போட்டாலே நம்ம வீட்டு சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மணமணக்கும். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலை தான் வந்து வாசமே. ஸோ இந்த இலையை வந்துட்டு நம்ம பச்சையாக பறித்து சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காய்ந்த இலைகளும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய கட்டைகள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக நல்லா பெருசாக ஒரு பெரிய மரமாக ஆயிடுச்சு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணுலாம் கூட இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா வந்து அந்த செடிகள் வந்துட்டு வரும். ஸோ அதெல்லாம் நான் பிடுங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து பூக்கள் வச்சு விதைகள் கூட வரும், பழங்கள் வரும், மிளகு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 years ஆகுது இது வரைக்கும் அதில் நான் வந்து பார்க்கல. ஆனால் கீழே எப்படி செடி வருதுன்னு தெரில. ஆனால் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்துட்டு வளர்ந்துருக்கும். வெஜ்ஜு சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான்வெஜ் சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய டிஷ்ஷில் வந்து இந்த ஒரு இலை வந்து போட்டாலே போதும். கரம் மசாலாவே தேவையில்லை. இந்த ஒரு இலையே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்ட எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோ வாசமாக இருக்கும். சாதாரணமாக இந்த இலையை பிரித்தாலாம் நம்மளுக்கு வந்து வாசம் இருக்காது. அது நல்லா கசக்கினா தான் நல்ல வந்து ஸ்மெல் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 4 years என்னுடைய டெரஸ் கார்டனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை வளர்க்குறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப வந்துட்டு பெருசாக வளர்ந்து போயிடக்கூடாது. ஸோ அது மட்டும்தான். ஸோ நல்லா வந்து கட் பண்ணி விட்டோன்னா நல்லா அடர்த்தியாக நல்லா இந்த மாதிரி பெரிய ஒரு மரமாக வந்துட்டு வளர்க்க முடியும். ஸோ நான் இதை வாங்கிட்டு வந்த போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 2-3 years முன்னாடி இந்த பிளான்ட்டோட சைஸ் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன செடியாக தான் நான் வாங்கிட்டு வந்தது. இதோட சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு 2-3 month கழிச்சு எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அந்த பிளான்ட் வந்து இருந்தது. அப்போ வச்சுருக்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 rupees ஒயிட் கலர் பேக் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதோடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம இலைகள் வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டு தோட்டத்தில் தரையிலலாம் வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வந்து அடர்த்தியாக, அதாவது நம்ம உள்ளே இருந்து பார்த்தோன்னா மேலே வந்து வானத்தை பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா வந்துட்டு அடர்த்தியாக வந்து வளரும். மரம் தான் இது, ரொம்ப பெருசாக உயரமாக போகாது, குட்டையாக வந்துட்டு வளர்ந்துட்டு நல்லா அடர்த்தியாக நிறைய இலைகள் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு நிழலுக்கு நிழலாச்சு. அதே மாதிரி இந்த இலைகள் வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இது நிறைய அந்த இலைகள் கொட்டி அந்த இடமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உரமாக அதுவே வந்து மக்கி தேவையான அளவு சத்து வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடியில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு மூடாக்கு வந்து போட்டிருக்கேன். காய்ந்த இலை சருகுகளை வச்சு மூடாக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த செடிகை வந்து பெரிய எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை, வாங்கி வச்சுட்டாலே வந்து போதும். நல்லா வந்துட்டு வெயில் படுற மாதிரியான இடத்துல தான் வச்சுருக்கேன். பொதுவாக வந்து சொல்கிறாங்க இது குளிர் பிரதேசத்துலலாம் நல்லா வளரும்னு. பட் நான் வெயிலில் டெரஸில் வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக சிறந்த முறையில் தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த செடியை வந்துட்டு நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைங்க. நல்ல வாசமாக இருக்கக்கூடியது, பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது, மகாலட்சுமி அம்சம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாசனை வர எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் தான். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மரத்தை வந்து வாங்கி வைங்க. நிறைய வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இதோடைய இலைகள் வந்துட்டு தினைக்கும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். நல்லா வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி பெறும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கி வச்சாலே போதும். எந்த ஒரு ஸ்பெஷல் கேர்லாம் இதுக்கு வந்து தேவையே கிடையாது. ஸோ நான் இந்த மரத்தை வந்துட்டு எந்த மாதிரியான க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் வந்து வச்சுருக்கேன். அந்த பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கிழிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மந்த் வந்து நான் பேக் வந்து மாற்றலாம் அப்படின்னு இருக்கேன். அப்பப்போ வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ இலைகள் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இலைகளை எதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து மெடிசன் தயாரிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரியில் இந்த பிளான்ட் இருந்ததுன்னா வாங்கி வைங்க. எந்த ஒரு மெனக்கெடுதலும் இல்லாமே வந்து ஈஸியாக நம்மளுடைய டெரஸ் கார்டனில் சூப்பராக வளர்க்கலாம். ஸோ இன்னையோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.